ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022 ரிலீஸ் ஆன அபவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸா இருப்பாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை. இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது அந்த டைம்ல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க போல. என்னடா இது, சாவ வந்த இடத்துல ஒரு டெட் பாடியை பார்த்துமே இந்த பொண்ணை யாரா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்ச ஹீரோயின் என்ன கண்டுபிடிச்சாங்க, இறந்து போன பொண்ணு யாரு, கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு அப்படின்ற விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை எவனோ ஒருத்தன் கடத்தி கொண்டு போயிட்டு அடைச்சு வச்சிருக்கான். வீல் சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த பொண்ணு கீழே விழுந்து எப்படியாச்சும் தப்பிக்க முடியுமான்னு போராடிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. 5 நாட்களுக்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் இப்போ காருக்குள்ள உட்கார்ந்துட்டு கண்ணை வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன மன கஷ்டம் அப்படின்லாம் தெரியல. அவ்வளவுதான், இன்னியோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூ இயர் ஈவினிங்கா இருக்கும். இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு யாரோ வந்து கார் கண்ணாடியை தட்டுறாங்க. அந்த பயத்துல நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு மேல சுட்டுக்காம காருக்கு மேல ஷூட் பண்ணிக்கிறாங்க. காருடைய டாப்ல வந்துட்டு அந்த புல்லட் பாயுது. இப்போ இங்க வந்த ஒரு பொண்ணு வந்துட்டு பயந்துட்டு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூடவே சேர்ந்துட்டு 2-3 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதையோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு லைட்டா பயமா இருக்கு. அங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் மட்டும் புரிஞ்சு கையில கன்னோட கீழே இறங்குறாங்க. அங்க ஒரு ஆறு இருக்கும். ஆத்தோரமா ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. இந்த டெட் பாடியை பார்த்துட்டு தான் பயந்துட்டு அவங்க ஓடுறாங்க போல. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் போலீஸ் டீமுக்கு கால் பண்ணி தகவல் சொல்றாங்க. ஸ்பாட்டுக்கு போலீஸ் டீமும் வந்துட்டாங்க. கூடவே ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணை வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் சீஃபும் வராரு. ஒரு பொண்ணு 2 பசங்களும் பார்த்துட்டு பயந்து ஓடினாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பார்த்துட்டு ஓடினாங்க எல்லா விஷயத்தையும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லிட்டாங்க போல. இப்போ அப்படியே சீஃப் வந்து பாக்குறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு காருக்குள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சா அங்க வந்துட்டு மொத்தமா 2 புல்லட் இருக்கு. ஒரு புல்லட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ரத்த கரையா இருக்கு. என்னடா இது, இந்த பொண்ணு மட்டும் தான் காருக்குள்ள உட்கார்ந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கு முன்னாடியே யாரோ இந்த காருக்குள்ள உட்கார்ந்து தற்கொலையே பண்ணிட்டாங்க போல மக்களே. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தான். நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் போலீஸா இருந்திருப்பாரு. ஒர்க் பிரஷர் தாங்க முடியாம பயங்கரமா வெறுப்பாயிட்டு காருக்குள்ள உட்கார்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்களுடைய ஞாபகமாவே ஹீரோயின் வாழ்ந்திருப்பாங்க. இந்த காரையே வீட்டா மாத்திட்டு இந்த காருக்குள்ளேயே உட்கார்ந்து சாப்பிட்டிருப்பாங்க. இந்த காருக்குள்ளேயே படுத்து தூங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் பண்ணிருப்பாங்க. ஆனா புருஷனுடைய மறைவை தாங்க முடியாம நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து கார் கண்ணாடியை தட்டி விட்டு அங்கிருந்து ஓடி போயிருப்பா மக்களே. இப்ப அப்படியே இந்த விஷயம்லாம் சீஃப் புரிஞ்சுக்கிறாரு. சீஃபுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும் போல. இங்க பாருமா, நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தையே போட்டு போட்டு மனசை குழப்பிக்காம நீ வாழ்றதுக்கான அந்த பர்பஸை கண்டுபிடி. உன் புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவருக்கு எந்த பர்பஸும் கிடையாது. ஆனா நீ இன்னமும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணா கூட தற்கொலை பண்ணிக்க முடியல, யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. சீஃப் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இந்த பொண்ணு அதே நினைப்போட மறுபடியும் கூட தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணை வந்துட்டு வேலையில கொஞ்சம் பிஸியாக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க பாருமா, அந்த டெட் பாடி எப்படி அங்க வந்துச்சு, அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீ தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீ தான் டெட் பாடியை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லும் போது ஐயோ பாசே, இருக்கிற மனநிலையில என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கக்கா போக கூட கஷ்டமா இருக்கு, நான் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது வேற வழியே கிடையாது, நீ தான் பண்ணி ஆகணும், உனக்கு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா, போயிட்டு கேஸ் ஆரம்பி அப்படின்னும் போது வேற வழியே இல்லாம ஹீரோயின் ஒத்துக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு கடையில ஒரு டெலிவரி பாயை காமிக்கிறாங்க. இவன் டெலிவரி பாய் மட்டும் கிடையாது, இந்த ஊருக்கு யாரெல்லாம் அகதியா தப்பிச்சு ஓடி வராங்களோ அவங்களுக்கு ஃபேக்கான பாஸ்போர்ட், ஃபேக்கான ஐடி கார்டெல்லாம் ரெடி பண்ணி இந்த ஊர்ல வேலை வாங்கி தருவான். அதுக்கு காசும் வாங்கிப்பான். இவனுக்கு ஒரு டாக்ஸி டிரைவர் ஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நான் ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து என்னுடைய காரை எங்கேயோ ஓட்டிட்டு போயிருக்க, போலீஸ்காரங்க ஃபைன் வேற போட்டிருக்காங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, நானே காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இது வேறையா, ஒழுங்கா இந்த ஃபைனை நீ தான் கட்டணும் அப்படின்னும் போது டேய் சத்தியமா நான் காரை கொண்டு போல, நீயே காரை எங்கேயோ கொண்டு போயிட்டு ஃபைன் வாங்கிட்டு வந்துட்டு என்ன மாட்டி விட பாக்குறியா, அந்த ஃபைனை நீயே கட்டான்னு சண்டை போட்டு இந்த டெலிவரி பாய் இங்க இருந்து கிளம்புறான். இங்க இருந்து கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சருகு போட்டுட்டு இருக்கும் போது இவன் சோகமா உட்கார்ந்துட்டு
இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தாய்லாந்து பொண்ணு இந்த ஊருக்கு அகதியா வந்திருப்பா மக்களே. வந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் மத்த ஐடி கார்டுலாம் ரெடி பண்ணி இந்த ஊர்ல தான் வேலை வாங்கி கொடுத்திருப்பான். அதுக்கு நடுவுல அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கஜ கஜா கிஜி அதாவது ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு மக்களே. அந்த காதல்னால ரெண்டு பேருமே வெளியெல்லாம் சுத்தி இருக்காங்க, ஜாலியாவே இருந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிட்டா, சொல்லாம கொள்ளாம போயிட்டு இருக்கா. நம்ம கூடவே சுத்திட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயப்புல வருத்தமா இருக்கான். இதை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அசிஸ்டன்ட்டையும் காமிக்கிறாங்க. ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என்ன விஷயம்லாம் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பொண்ணுடைய நெஞ்சில பாத்தீங்கன்னா ஷீ ஷேப்ல ஒரு கட்டிங்கை போட்டு அதை வேற ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தா உள்ளுக்குள்ள இதயத்தையே காணும். கொலைகாரன் இந்த பொண்ணை கொலை பண்ணது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய இதயத்தையே துண்டா கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் மக்களே. இது மட்டும் இல்லாம ரைட் ஹேண்ட்ல மோதிர விரலையும் கட் பண்ணி கொண்டு போயிருக்கான். மிச்சம் இருக்கிற 9 விரலுடைய அந்த பிங்கர் பிரிண்ட்டையும் அழிச்சு வச்சிருக்கான். இதையெல்லாம் தாண்டி அந்த கொலைகாரன் இந்த பொண்ணுக்கு ஹேண்ட்கஃப் அதுக்கப்புறம் கால்லையும் விலங்குன்னு போட்டு கட்டி வச்சிருப்பான் போல. அதுக்கான தடயங்களும் தெரியுது அப்படின்ற விஷயம்லாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொலைகாரன் மத்த எந்த விரலையும் கட் பண்ணாம மத்த எந்த ஆர்கனையும் எடுக்காம கரெக்டா ரைட் ஹேண்ட்ல இருக்க மோதிர விரலையும் அதுக்கப்புறம் இதயத்தை மட்டும் துண்டா கட் பண்ணி கொண்டு போயிருக்கான். அப்படின்னா அவன் எமோஷனலி பாதிக்கப்பட்ட ஆளா இருக்கலாம். மோதிர விரலுக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் கண்டிப்பா மன ரீதியா ஏதோ ஒரு காரணத்தினால உடஞ்சி போயிருக்கான். அதான் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த 2 பார்ட்டை மட்டும் கட் பண்ணி கொண்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இன்னொரு தாய்லாந்து பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு டெலிவரி பாய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த கடையுடைய வாசலுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் போலீஸ் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்து சந்தேகமும் பண்றாங்க. என்ன சம்பந்தமே இல்லாம இந்த பொண்ணு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இந்த டைம்ல இந்த கடை வாசல்ல வந்து அதுவும் பூட்டப்பட்ட கடை வாசல்ல வந்து கதவை தட்டிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த டெலிவரி பாய் வெளியே வந்து இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போறான். இந்த பொண்ணு அகதியா தாய்லாந்துல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கா போல மக்களே. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, ஒரு பொண்ணை கொலைகாரன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அக்கா தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை விட ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த டெலிவரி பாய் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. அந்த தாய்லாந்து பொண்ணு எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த டெலிவரி பாய் அக்கா காரிய உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, நீ எதுக்கும் கவலையே படாத, உனக்கு தேவையான ஃபேக் பாஸ்போர்ட் ஐடி கார்டு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகும், ஒரு வாரம் டைமும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, என் தங்கச்சி எங்கடா, என் தங்கச்சி உன்னை லவ் பண்றா அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். டிசம்பர் 28 அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அப்ப கடைசியா கால் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியல. என் தங்கச்சிய என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அடியே அவ எங்க போனானா எனக்கு எப்படி தெரியும், என்ன அவ காதலிச்சுக்கிட்டு இருந்தா எல்லாமே உண்மைதான். ஆனா இது மட்டும் இல்லாம உங்க ஊருக்காரன் தாய்லாந்துக்காரன் ஒருத்தன் கூட அஃபேர்லயும் இருந்தா, நீ வேணா போயிட்டு அவனை மீட் பண்ணி கேட்டு பாரு, மேபி அவங்க கூட ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சீஃபை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காருக்குள்ள பட்டு தூங்கிட்டே இருக்கும்போது சீஃப் வந்து எழுப்பி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டை போட்டு காமிக்கிறாரு. எவனோ ஒருத்தன் பப்ளிக் போன் பூத்ல இருந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி ஒரு பொண்ணு அகதியா வந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு யாரு அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருக்கான். இதை தவிர அவன் எதுவுமே சொல்லவே இல்லை போல. இப்போ இந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சிட்டு இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், இவன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணி இறந்து போன பொண்ணு யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். சம்திங் என்னமோ ராங்கா இருக்கு, அந்த பே போன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த பப்ளிக் போன் பூத்தை பார்க்கும்போது அந்த போன் பூத்துக்கு மேல சிகப்பு கலர்ல என்னமோ ஒரு பார்சல் இருக்கு. ஒருவேளை கொலைகாரன் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி வெறுப்பேத்துறான். மேபி இங்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள பாம்பை வச்சு வெடிக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு பாம் ஸ்குவாட்லாம் வந்து அந்த பார்சலுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த டெலிவரி பாயையும் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அக்கா காரிய ஒரு போட்டோ ஷாப்க்கு கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கமாவே எல்லா அகதி பெண்களையும் இங்க கூட்டிட்டு வந்து போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபேக் பாஸ்போர்ட் ஃபேக் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க போல. அப்படி போட்டோ எடுக்க சொல்லும் போது அந்த பொண்ணு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. போட்டோ எடுக்கிறவரு, ஏமா ஏமா இந்த மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க, இந்த போட்டோ தான் பாஸ்போர்ட் ஐடி கார்டுன்னு எல்லாத்துலயும் வரப்போகுது, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ டாக்ஸி டிரைவர், யாவ் அந்த பொண்ணு என்ன இப்போ மாப்பிள்ள பார்க்கவா போட்டோ எடுக்கிறா, ஏதாவது ஒன்னு எடுத்து குடியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே அந்த பார்சலுக்குள்ள பாம்லாம் கிடையாது, வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கும்போது ஹேண்ட்கஃபும்
இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா போட்டோ கிளிக் பண்ணிருக்காங்க. அந்த 2 போட்டோ மட்டும் தான் இருக்கு. அந்த பார்சல் முழுக்கவே யாருடைய ஃபிங்கர் பிரிண்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு தாய்லாந்துக்காரனுடைய போட்டோ வருது மக்களே. அவனுடைய டீடைலும் வருது. இவன் தான் அந்த டெலிவரி பாய் சொன்ன தாய்லாந்துக்காரன். இவனுக்கும் இறந்து போன பொண்ணுக்கும் தான் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த அக்கா காரிகிட்ட சொல்லியிருப்பான். இவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பான். இவன் இல்லீகலா இந்த ஊருக்கு வந்துட்டான் அப்படின்ற விஷயத்த இந்த ஊர் போலீஸ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இவனை தான் தேடிட்டு இருக்காங்க போல. 10 வருஷமா போலீஸ் கண்ணிலேயே மண்ணு தூக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் எதுக்காக இந்த டைம்ல இந்த போட்டோஸ்லாம் நமக்கு அமுச்சு வைக்கிறான்? ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கே தெரியாத போது வாண்டடா போலீஸ்க்கு இந்த விஷயம்லாம் அமுச்சு வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் தெரியற மாதிரி அமுச்சு வச்சு நமக்கு ஏன் இந்த விஷயத்தை காமிக்க போறான்? கண்டிப்பா இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆங்கிள் ஹீரோயின் யோசிக்கிறாங்க. மேபி இறந்து போன பொண்ணும் இவனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு எப்படி இறந்து போனா, மேபி யாரால கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் கூட இவனுக்கு தெரிய வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டோஸ்லாம் நமக்கு அமுச்சு வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை யோசிக்க முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு. இவன் தான் கொலைகாரன் அப்படின்னா ஹேண்ட் கஃபை கீ போட்டு ஓபன் பண்ணிருப்பான். ஆனா அந்த ஹேண்ட் கஃபை வந்துட்டு கட் பண்ணி வெளியிட்ட மாதிரி அந்த போட்டோல தெரியுது. கண்டிப்பா இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவன் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லி இந்த பையன் எங்க இருக்கான், என்ன பண்றான், இவனை பத்தின எல்லா டீடைலையும் கண்டுபிடி. முக்கியமா இவனுடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, இவன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும்னு கேக்குறாங்க. அடுத்து அந்த அக்கா காரியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு எட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி கால் பண்றாங்க. இந்த வாய்ஸே ஒரு பொண்ணு வாய்ஸ் மாதிரியோ பொம்பளை வாய்ஸ் மாதிரியோ இல்லாம ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மாதிரி தெரியுது. ஏமா நீ உன்னுடைய தங்கச்சி ஜோ தானே தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா என் தங்கச்சி இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய தங்கச்சி வெளியே வந்தா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம்னு பயந்துட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய தங்கச்சியை பார்க்கணும் அப்படின்னா இன்னும் 4 நாள்ல உனக்கு பர்த்டே வரப்போகுது இல்லையா, அந்த பர்த்டே அன்னைக்கு எனக்கு கால் பண்ணு, இல்லனா நானே உனக்கு கால் பண்ணுவேன். உன்னை பிக்கப் பண்ண ஒரு டாக்ஸி வரும், அந்த டாக்ஸில ஏறி வந்த அப்படின்னா உன்னுடைய தங்கச்சியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது யாரு என்ன அப்படின்னே புரியாம தங்கச்சிக்காரி மண்டையை போட்டு பிச்சுக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயினையும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு என்னால அந்த தாய்லாந்துக்காரனை பத்தி ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, ஆனா இறந்து போனா இல்லையா ஜோ அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணை நம்ம ஜோன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணுடைய கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நம்பவே முடியாத ஒரு விஷயத்த பார்த்தேன். போஸ்ட்மார்ட்டம் ரெக்கார்ட் படி அந்த பொண்ணு வந்துட்டு டிசம்பர் 28ஆம் தேதியே இறந்து போயிட்டா. அன்னைக்கே கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டு 3 நாளைக்கு அப்புறமா ஜோவுடைய போன்ல இருந்து அக்கா காரிக்கும் எட்டி அப்படின்ற ஒரு ஆன்டிக்கும் கால் போயிருக்கு. இறந்து போன பொண்ணு எப்படி கால் பண்ண முடியும்? இல்லனா கொலைகாரன் வந்துட்டு அந்த போனை யூஸ் பண்ணி கால் பண்ணானா? அப்படி இல்ல அப்படின்னா அந்த தாய்லாந்துக்காரனுக்கு இந்த போன் கிடைச்சி அவன் இவங்களுக்குலாம் கால் பண்ணானா அப்படின்ற விஷயம் தெரியல. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது நீ ஃபீல் பண்ணாத, வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், போற வழியில உனக்கு எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த டெலிவரி பாயை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. போற வழியில தான் ஒரு விஷயம் சொல்றாங்க, நீ நல்லா நோட் பண்ணி பாரு, இந்த கேஸ்ல கனெக்ட் பண்ற எல்லாருமே அகதிகளா இருக்காங்க. இறந்து போன பொண்ணு, அந்த தாய்லாந்துக்காரன், இந்த எட்டி அப்படின்ற ஆன்டி, இவங்க எல்லாருமே அகதிகளா இந்த ஊருக்கு வந்தவங்க. அகதிகளுக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்குற ஒரு மகான எனக்கு நல்லாவே தெரியும். பயபுள்ள மேல பெருசா எந்த கேஸும் இல்லாம எவிடன்ஸும் இல்லாம ஊர்ல சுத்திக்கிட்டு வரான். அவனை போயிட்டு மீட் பண்ணா நம்மளால எல்லாமே கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது நமக்கு தகவலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பக்கம் அந்த டெலிவரி பாயும் அக்கா கரியும் காமிக்கிறாங்க. யோ என்னதையா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் இந்த ஊருக்கு வந்து 4-5 நாள் ஆகுது, இன்னமும் எனக்கு வேலை வாங்கி தரல, பாஸ்போர்ட் வாங்கி தரல, ஐடி கார்டு வாங்கி தரல, ஒண்ணுமே வாங்கி தரல. அண்ட் என்னாலையும் சரி உன்னாலையும் சரி என் தங்கச்சி எங்க போயிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும்போது இந்த டைம்ல ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் வந்து கதவை தட்டுறாங்க. எவன்டா அவன் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க ஹீரோயின் நிக்கிறாங்க. என்ன மேடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஜோடிய போட்டோவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா, இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு இடியே உழுந்த மாதிரி இருக்கு, ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனா அந்த ஃபீலிங்ஸை வெளியே முகத்துல காமிச்சுக்காம இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் இந்த பொண்ணை பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்றான். மேபி தெரியும், பார்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஃபீலிங்ஸை வெளியே காமிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா பைபிள்ல மாட்டிப்பான். இல்லீகலா பாஸ்போர்ட் ஐடி கார்டுலாம் ரெடி பண்ணி கொடுத்து இவன் தான் எல்லாரையும் இங்க தங்க வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பைபிள்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆனாலும் ஹீரோயின் விடாம சரி நீ என் கூட கொஞ்சம் கிளம்பி வா, நீ வந்து அந்த டெட் பாடியை பாரு, டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னா நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுரிக்கு கூட்டிட்டு போயிட்டு டெட் பாடியை காமிக்கிறாங்க. இதை பார்த்து இவன் இன்னமும் மனசுடைஞ்சு போயிட்டான். இருந்தாலும் எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது பைபிள்ல இன்னமும் இறங்கி வரமாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க
அங்க போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இவன் பாட்டுன்னு சிவனியன்னு ஏற்கனவே கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு அக்யூஸ்ட் உட்கார்ந்துட்டு, என்னப்பா யார் அந்த பொண்ணு, இறந்து போன பொண்ணுக்கு நீ காதலனா இல்ல கள்ள காதலனா, எப்பயுமே யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கூட இருக்க பார்ட்னர் தான் டவுட் படுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல பார்ட்னர் தான் வந்துட்டு கூட இருக்கவங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்றது ரெக்கார்டுப்பா, நான் சொல்ல போலீஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காண்டாவுது. டேய் உண்மையிலேயே உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, நம்ம ஊர்ல பொண்ணுங்க இல்லையா என்ன, நீ எதுக்கு தாய்லாந்து பொண்ணு கூட கனெக்ஷன் வச்சிருந்த, அந்த பொண்ணுங்களாம் பொண்ணுங்களே கிடையாது, பெண்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய கால் கேர்ள்ஸ்ரா அப்படின்னு சொல்லும் போது பையனுக்கு கோவம் அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. இவனை போட்டு பொலன்னு பொழக்கும் போது அங்கிருந்து ஹீரோயின் மத்தவங்கலாம் வந்து இவனை அப்படியே பிடிச்சி கூட்டு போறாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவனை எப்படியாச்சும் தூண்டி விட்டு உண்மையை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தனை உட்கார வச்சு இந்த விஷயம்லாம் பேச வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு அடிச்ச விஷயத்திலேயே கண்டிப்பா பைபிளுக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல கூட்டு போயிட்டு உட்கார வச்சு உனக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க நான் இப்பயும் சொல்றேங்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாத பொண்ணை பத்தி என்ன தெரியும்னு கேட்டா நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே அந்த பொண்ணை விடு, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமா 2 பேருக்கு கால் பண்ணிருக்கா, இவங்களாச்சும் யாருன்னு தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடின்ற ஆன்டியோடைய போட்டோவையும் அதுக்கப்புறம் அக்காக்காரியுடைய போட்டோவையும் காமிக்க, இவன் அக்காக்காரியுடைய போட்டோவை பார்த்துட்டு பெருசா ரியாக்ஷனே பண்ண மாட்டான். ஆனா அந்த எடின்ற ஆன்டியோடைய போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஆனா அந்த ஷாக்கையும் வெளியே காமிச்சிக்காம, இங்க பாருங்க போலீஸ் மேடம், நான் வந்துட்டு வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு தஞ்சம் வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஃபேக்கா ஐடி கார்டுலாம் வாங்கி கொடுத்து இங்க ஸ்டே பண்ண வைக்கிறது உண்மைதான், அதுக்காக இவங்களை எல்லாரையும் நான் கொலை பண்ணேன், நான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி என்ன பார்க்காதீங்க, அம்மா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓடி போன என் காதலி மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இப்போ நீங்க வந்து கிளம்பலாம், எப்ப கால் பண்ணாலும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னும் போது, விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பையன் இங்க இருந்து கிளம்பிட்டான். கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அக்கா காரியும் கூப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இவளுக்கு தங்கச்சி இறந்து போயிட்டா, யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே இவங்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறா, அநியாயமா என் தங்கச்சியை கொலை பண்ணிட்ட, அநியாயமா என் தங்கச்சியை சாக விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல ரோட்லயே போயிட்டு சண்டை போட்டுட்டு பேகெல்லாம் தூக்கி டாக்ஸிக்குள்ள வைக்கும் போது, டாக்ஸிக்குள்ள ஒரு ராட் இருக்கு, அந்த ராடை தூக்கி கார்ல ஓங்கி ஒரு போடு போட கார்ல ஒரு டென்டே வந்துருது. அடி பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, உன் தங்கச்சி இறந்து போயிட்டா, உன்னுடைய தங்கச்சிக்கும் அவனுக்கும் தான் கனெக்ஷன், இதுல நான் என்னடி பண்ண, என்னுடைய காரை எதுக்கடி ஓட்ட பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் பக்கத்துல ஒரு கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ அந்த அக்கா காரி கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பொண்ணை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவரும் பின்னாடியே போறான். இந்த டைம்ல அந்த டெலிவரி பாய் இருக்கான் பாத்தீங்களா, இவன் அவனுடைய வண்டி எடுத்துக்கிட்டு வேற எங்கேயோ கிளம்பி போறான். நமக்கு முக்கியம் இந்த டெலிவரி பாய் தான், இவனை ஃபாலோ பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் இவனை ஃபாலோ பண்றாங்க. இப்போ டெலிவரி பாய் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் பண்றாரு, நான் எப்படியோ அந்த அக்கா கரைய சமாதானப்படுத்தி வண்டிக்குள்ள ஏத்திட்டேன் அப்படின்னும் போது, நீ அந்த பொண்ணை சேஃபா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, நாளைக்கு நேர்ல வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி காட்டு பக்கமா தனியா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறான். இந்த வீட்டுக்கு ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த டெலிவரி பாய் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தாய்லாந்துக்காரன் இங்கதான் இருக்கான், இவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான் இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த டெலிவரி பாய் வந்து தாய்லாந்துக்காரனை மீட் பண்ணி என்ன பேசினா அப்படின்லாம் காமிக்கல. இந்த டைம்ல ஹீரோயினும் அசிஸ்டன்ட்டும் வந்து கதவை தட்டும் போது இவங்க 2 பேரும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. ஓடும்போது ஒரு இடத்துல இந்த தாய்லாந்துக்காரனும் டெலிவரி பாயும் மாத்தி மாத்தி சண்டை போடும்போது நம்ம ஹீரோயின் கன்னோட வராங்க. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி நீ போயிட்டு அவங்க கையில கை விலங்கு போடு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு நேரா போயிட்டு அந்த டெலிவரி பாய் கையில விலங்க மாட்டிக்கிட்டு இருக்கா. அடி பாவி, யாரு கையில விலங்க மாட்ட சொன்னா யாரு கையில விலங்க மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நகராதீங்க, நகராம இல்லங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த தாய்லாந்துக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் அங்க இங்கன்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயினும் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ இந்த பையன் ஹீரோயின் கையில இருக்க கன்னை புடுங்கி அவனே ஷூட் பண்ணிக்க ட்ரை பண்றான். யாருமே எதுக்காக என்ன நம்ப மாட்டீங்க, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னும் போது டெலிவரி பாய் அப்பயும் சொல்றான், நீ யாரையும் கொலை பண்ணல அப்படின்ற விஷயம் எனக்கும் நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு நாங்க சொல்ற விஷயத்த கேள்றா, அமைதியாடுறா அப்படின்னு சொல்லும் போது இவன் எதையும் கேட்காம தன்னைத்தானே ஷூட் பண்ணிட்டு இவங்களுக்கு முன்னாடியே இறந்து போறான். இத பார்த்த ஹீரோயினுக்கு புருஷங்காரன் இறந்து போன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்க இந்த விஷயத்த பார்த்து இன்னமும் மனசுடைஞ்சு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ஸ்டேஷன்ல சீஃப காமிக்கிறாங்க. சீஃப் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு கழுவி ஊத்துறாரு. ஏமா உங்ககிட்ட ஒரு கேஸ ஒப்படைச்சா எவனோ ஒருத்தன் கையில இருந்து கண்ணை புடுங்கி அவனே தற்கொலை பண்ணி இறந்து போற வரைக்கும் நீ என்னமா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு, செமையா திட்டிக்கிட்டு இருக்காரு. கழுவி ஊத்துற எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின்
இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு போயிட்டு அந்த புரோக்கரை மீட் பண்றாங்க. அதான் மக்களே அந்த டெலிவரி பாய் இவனை மீட் பண்ணி இப்போ உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் அமைதியாவே இருக்கான். சரி ஓகே நீ சொல்லல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனாலும் நான் இந்த கேஸை விட போறது கிடையாது. ஆக்சுவலா அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் யாரோ இந்த டெட் பாடியை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடினாங்க. அப்ப நான் போயிட்டு இந்த டெட் பாடியை பார்த்துட்டு இப்போ இந்த கேஸை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உயிரை காப்பாத்தின இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த என்ன ஆனாலும் நான் கண்டுபிடிக்காம விட போறது கிடையாது. நீ சொல்லலாம் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு, உன் மேல எந்த கேஸும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவனும் கிளம்பி போயிட்டான். நம்ம ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சோக மியூசிக்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. புருஷனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் டெலிவரி பாய் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ணி நீங்க உடனே கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், எனக்கு நிறையவே விஷயங்கள் தெரியும், எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா இவன் பள்ளம் தோண்டி ஒரு டெட் பாடியை மேல எடுத்துக்கிட்டு இருக்கான். அட பாவி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ள இருந்து ஒரு டெட் பாடியை தூக்கி மேல போடுறான். அவங்க கை கால் எல்லாமே விலங்கு போட்டு லாக் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த எடின்ற ஆன்டி தான் மக்களே. ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கறிக்கடையில இருந்து இந்த டெலிவரி பாய்க்கு கால் பண்றாங்க, நீங்க உடனே கிளம்பி இங்க வா, இங்க ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அங்க போயிட்டு பார்த்தா இந்த ஆன்டியை யாரோ கொலை பண்ணி டெட் பாடியை தூக்கி வந்து இங்க போட்டு போயிருக்காங்க. இந்த கறிக்கடையில ஒர்க் பண்றவங்க இப்போ இறந்து போன ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இல்லீகலா இந்த ஊருக்கு வந்தவங்க. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வந்தா இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, இங்க இருக்க யாராவது தான் டெட் பாடியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைம்ல தான் இவனுக்கு கால் பண்ணி வர சொல்லிருப்பாங்க போல. இப்போ இந்த டெட் பாடி மாட்டினா இவனும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் இந்த டெட் பாடியை இங்க தூக்கின்னு வந்து பொச்சிட்டு போயிருக்கான் மக்களே. இது மட்டும் இல்லாம இவன் இன்னைக்கு அந்த தாய்லாந்துக்காரனை மீட் பண்ணி ஏதோ பேசினா பாத்தீங்களா, அது என்ன அப்படின்னா ஜோவை நீ தான் கொலை பண்ணியா, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சத்தியமா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணல, எனக்கும் அந்த பொண்ணு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஆன்டியை கொலை பண்ணி அந்த கொலைகாரன் எப்படி கொண்டு வந்து இந்த கறிக்கடையில போட்டு போனானோ இதே போல நான் ஒர்க் பண்ற ஸ்பாட்ல இந்த பொண்ணை கொண்டு வந்து எவனோ போட்டு போயிட்டான். அந்த கடையோடைய ஓனரு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் புதைச்சிட்டு வந்துருங்க, இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த பொண்ணுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆத்தங்கரையில போட்டுட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய கேஸை எப்படியாச்சும் போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னா நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன், அதுக்கப்புறம் அந்த பார்சலையும் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். நான் ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன்னு கேக்குறான். சோ இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த டெலிவரி பாய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி முடிக்கும் போது இப்போ இந்த டெட் பாடியை ஓரமா தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஜோவை எப்படி அந்த கொலைகாரன் கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தானோ அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி இந்த ஆன்டியும் கொலை பண்ணி வச்சிருக்கான். ரைட் ஹேண்ட்ல இருக்க மோதிர விரலை கட் பண்ணி எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் இதயத்தையும் துண்டா கட் பண்ணி வெளியே கொண்டு போயிருக்கான் மக்களே. சோ 2 கொலையும் பண்ணது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த ஆன்டியோடைய கால் ரெக்கார்டு வேணும், இவங்க யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்க, யாருக்கு கால் பண்ணி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அப்பதான் ஒரு பங்கமான ட்விஸ்டே ஓபன் ஆகுது மக்களே. 1ஆம் தேதியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி இறந்து போயிட்டாங்க, அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டான். அண்ட் 1ஆம் தேதியே இந்த டெலிவரி பாய் இந்த டெட் பாடியை கொண்டு வந்து புதைச்சிட்டும் போயிட்டான். ஆனா இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு ஆன்டியோடைய மொபைல்ல இருந்து அக்கா காரிக்கு போன் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இதே போல் தான் ஜோவுடைய போன்ல இருந்து ஆன்டிக்கும் கால் போயிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா, அதாவது கொலைகாரன் ஒரு அகதியை சூஸ் பண்ணி கொலை பண்றான். கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க போன் மூலமாவே அடுத்த டார்கெட்டை சூஸ் பண்ணி அந்த போன்ல இருந்தே கால் பண்றான். கால் பண்ணி அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் அந்த நபரை கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சோ புரோக்கர் கொலை பண்றது எல்லாருமே அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆன்டிக்கு பர்த்டே வந்துட்டு 30ஆம் தேதியா, 30ஆம் தேதி தான் இந்த ஆன்டி காணாம போயிருக்காங்க. இவங்களை அந்த கொலைகாரன் பர்த்டே அன்னைக்கு தான் கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்னு ஜோயும் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த கொலைகாரன் கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயமும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். சோ கொலைகாரன் பர்த்டே அன்னைக்கு தான் இந்த விக்டிம்ஸ் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டு கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ ஆன்டியோடைய போன்ல இருந்து அக்கா காரியோடைய போனுக்கு கால் போயிருக்கு அப்படின்னா அடுத்து அந்த கொலைகாரன் டார்கெட்டா சூஸ் பண்ணிருக்கிற விக்டிம் வந்துட்டு அந்த அக்கா காரி தான். அது மட்டும் இல்லாம நாளைக்கு தான் அக்கா காரிக்கு பர்த்டே, நாளைக்கு தான் அந்த கொலைகாரன் அக்கா காரியை கொலை பண்ண போறான். அதுக்குள்ள எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த டாக்ஸி டிரைவருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா டிரைவரையும் காணும், அக்கா காரியும் காணும், அந்த டிரைவருடைய அம்மாவும் பொண்டாட்டியும் மட்டும் இருக்காங்க. எங்க டிரைவர், எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு ஏதோ வேலை கிடைச்சிருச்சான், அதான் அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஆனா ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு. அங்கதான் அந்த பொண்ணுடைய எல்லா திங்ஸும் இருக்கு. எல்லா திங்ஸையும் டிரைவருடைய
வீட்டுல வச்சுட்டு அந்த பொண்ணு எங்க கிளம்பி போக போறா, சம்திங் என்னமோ ராங்கா இருக்கு, உடனே டிரைவரையும் அக்கா காரையும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த டைம்ல அசிஸ்டன்ட் ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ காமிக்கிறாங்க. அக்கா காரி கடைசியா இந்த டிரைவருடைய கார்ல தான் ஏறி கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ ஆனா பிறந்து வீணா போன இவன் தான் கொலகாரம் போல, இவன் தான் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு ஏதோ பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஒரு முழுக்க அலையிறாங்க. நம்ம டெலிவரி பாய் எப்படியோ கடைசியா இந்த டாக்ஸி டிரைவரை கண்டுபிடிச்சு போட்டு பொலன்னு பொழக்கிறான். அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனேன், அந்த பொண்ணை எங்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணு எங்க போனே தெரியல அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ நல்லாவே ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுல டென்டே காணும். அதாவது கடைசி சீன்ல அக்கா காரி காண்டாயிட்டு ஒரு கம்பியை தூக்கி டாக்ஸி டிரைவருடைய டாக்ஸில ஓங்கி ஒரு போடு போட்டிருப்பா. அதுல பயங்கரமா டென்ட் வந்திருக்கும். இந்த டென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏறி போன கார்ல இல்ல அப்படின்ற விஷயத்தை ஹீரோயின் நோட் பண்றாங்க. அவ்வளவு சீக்கிரமா இவன் இந்த கார்ல இருக்க டென்ட்டை சரி பண்ணிருக்கவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ அந்த உண்மையான கொலகாரன் இந்த போலியான நம்பரை யூஸ் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவனை கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த காரை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கியா, உன்னுடைய நம்பர் பிளேட்டை வச்சு எவனும் ஓட்டிக்கிட்டு இருக்கான், இதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் எங்கேயும் போகவே இல்லை, ஆனா என்னுடைய நம்பருக்கு ஒரு செலான் வந்துச்சு, நான் ஏதோ டிராபிக் வயலேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபைன் போட்டு செலான் அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது செலான் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது வீடியோ ப்ரூஃப் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்களாம். சோ நம்ம டிராபிக் வெப்சைட்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அந்த செலான் நம்பர்லாம் போட்டு வெப்சைட் குள்ள போயிட்டு பார்த்தா ஒரு வீடியோ இருக்கு. லெஃப்ட் பக்கமா ஒரு கார் பார்க்கிங்ல அந்த கார் திரும்பி போகுது. மக்களே இது கண்டிப்பா என்னுடைய கார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் சொல்லும் போது நம்ம கிளம்பி அந்த பார்க்கிங்க்கு போலாம், அங்க போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த பார்க்கிங்க்கு போயிட்டு பார்க்கும்போது இவங்க தேடி வந்த கார் அங்கதான் மக்களே இருக்கு. காருக்குள்ள ஒரு ஐடி கார்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த டெலிவரி பாய் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஐடி கார்டு வேற யாரோடதும் கிடையாது, அகதிகளா வரவங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி பாய் ஒரு ஸ்டூடியோக்கு கூட்டிட்டு போவான் பாத்தீங்களா, அந்த போட்டோகிராஃபருடைய ஐடி கார்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அட பாவி அப்படின்னா நீ தான் கொலகாரனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே அவன் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் அப்படியே அந்த அக்கா கறியை காமிக்கிறாங்க. இதான் மக்களே ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். இப்போ அங்க அந்த கொலகாரன் வரான். வரும்போதே கேக்கு மெழுகுவத்தி எல்லாம் வாங்கிட்டு வந்து வா பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த பொண்ணு பயங்கரமா வெறுப்பாகிறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த சைக்கோக்கு பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா மக்களே, அவளுமே ஒரு அகதி தான். அந்த பொண்ணுக்கு ஃபேக் பாஸ்போர்ட் ஃபேக் ஐடி கார்டுலாம் ரெடி பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பொண்டாட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டும் அதுக்கப்புறம் ரிங்கும் வாங்கி வச்சிருப்பாரு. மறுநாள் காலைல ஏஞ்சி பார்க்கும்போது பாஸ்போர்ட்டை காணும், ரிங்கு மட்டும் இருக்கு. பயபுள்ள என்ன பண்ணிருக்கா அப்படின்னா வேற எவன் கூடயோ கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இந்த பாஸ்போர்ட்டோட அவன் கூட சேர்ந்துட்டு ஓடி போயிட்டா போல. பொண்டாட்டிக்காரி நம்ம எவ்வளவு பண்ணியும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாவறான். அந்த ரிங்கை இவன் போட்டு பார்த்து வெறுப்பாகிட்டு இருக்கான். இந்த வெறுப்பு நாள் தான் அகதிகளா வரக்கூடிய தாய்லாந்து பெண்களையா பார்த்து தூக்கிட்டு வந்து கொலை பண்ணி அவங்களுடைய இதயத்தை கட் பண்ணி வெளியெடுத்து அந்த ரிங் போட்ட விரலையும் கட் பண்ணி எடுக்கிறான் போல. அதாவது ஓடி போன விட்டுட்டு போன பொண்டாட்டிய பழி வாங்கறதா நினைச்சிட்டு இவங்க எல்லாரையும் கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோயினையும் மத்தவங்களையும் காமிக்கிறாங்க. இவங்க தேடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த டைம்ல கரெக்டா அந்த கொலகாரனே கார்ல வந்துகிட்டு இருக்கான். இந்த பார்க்கிங்க்கு வந்துகிட்டு இருக்கான். மாட்னியாடா பம்பரகட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவனை விரட்டி பிடிக்க ட்ரை பண்ணும்போது இந்த டெலிவரி பாய் ஓடி போயிட்டு பிடிக்கிறான் மக்களே. இவனையும் தள்ளி விட்டு ஓடும் போது அங்க வந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இவன் அப்படியே கெட்டிமா பிடிக்கிறா. அந்த டைம்ல தெரியாதனமா அவன் கையில இருந்த கத்தி வந்துட்டு இந்த பொண்ணுடைய நெஞ்சிலேயே குத்துது. ஆனா கடைசியா கொலகாரனை பிடிச்சிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு முக்கியமா அந்த அக்கா கறியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காருக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க ஹீரோயின். எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வாயவே திறக்க மாட்டான். இப்ப இவனை கூப்பிட்டு ஸ்டூடியோக்கு போறாங்க. அங்க அந்த டெலிவரி பாய் வந்திருக்கான். இவனை ஒரு ஓரமா லாக் பண்ணிட்டு இங்க அந்த பொண்ணு இருக்காளா இல்ல இங்க இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா தக்காளி நம்மளால ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு ரூமை திறந்து பார்க்கும்போது இந்த பெண்களை டார்ச்சர் பண்ணும்போது இவங்க அழுவாங்க பாத்தீங்களா, அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அந்த பெண்களுடைய இதயத்தை தோண்டி வெளியெடுப்பான் பாத்தீங்களா, அந்த இதயத்தையும் அங்க வச்சுக்கிட்டு அதை ஒரு போட்டோவா எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கான் மக்களே. இது மாதிரியே இதுவரைக்கும் இந்த சைக்கோ யாரெல்லாம் கொலை பண்ணானோ எல்லாரையும் இதே போலயே போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இதையெல்லாம் பார்த்து அந்த டெலிவரி பாய் துடிச்சு போறான். என்னுடைய காதலியையும் இந்த மாதிரி தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடம் முழுக்க ஒரே இதயமா இருக்கு. ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். இத பார்த்துட்டு அடோ பாவின்னு சொல்லிட்டு இவனை போட்டு பொலன்னு பொழக்கிறான். பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது, போயிட்டு அந்த அக்கா கறியை காப்பாத்தணும், கொஞ்சம் நான் சொல்றத கேளு
கேளு அப்படின்ற போது மதிக்காம இவன் பாட்டுன்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவனை எப்படியாச்சும் நிப்பாட்ட கால்ல ஷூட் பண்ணி இவனை தள்ளி விட்டு இந்த சைக்கோவை கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலைகாரன் சொல்லியிருப்பான். அங்க போயிட்டு பார்த்தா அது ஒரு பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய டோர் போட்டு அந்த நம்பர்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கா. மக்களே போயிட்டு ஓபன் பண்றா அப்படின்னும் போது ஓபன் பண்ணிட்டு இவன் டக்குன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படியோ போராடி உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இவன் ஓடி போயிட்டு அந்த பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சு நீ கண்ணை கீழே போடு இல்லனா இந்த பொண்ணை கொலை பண்றவன் அப்படின்னும் போது ஹீரோயின் கண்ணை கீழே போடுறாங்க. இவன் அந்த கன் எடுக்க ட்ரை பண்றான். அப்போ ஹீரோயினுக்கும் அவனுக்கும் செம்ம சண்டையில அவன் நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு நடுவுல என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. ஓபன் பண்ண முடியல. இதே டைம்ல என்னமோ புகை மாதிரி வந்துகிட்டு இருக்கு. மக்களே அப்படியே மயக்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு புகை போட்டு வச்சிருக்கான் போல. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமா வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் மயங்கிட்டா. இங்க நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கதவை திறக்கணும்னு ட்ரை பண்றாங்க. கதவை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அந்த கதவுல ஒரு கண்ணாடி விண்டோ மாதிரி இருக்கும், அதையாச்சும் உடைக்கலான்னு ட்ரை பண்ணா அதையும் உடைக்க முடியல. அப்போ புருஷனை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. இறந்து போன விஷயம்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அவ்வளவுதான் நம்மளும் சாக போறோம், இந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியாம போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் புருஷன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் இருந்தாலும் இல்லனாலும் நீ உன்னுடைய வாழ்க்கைய நல்லா வாழணும், நான் இருந்தாலும் இல்லனாலும் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தவங்க அந்த கண்ணாடியை ஷூட் பண்றாங்க. அது ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அங்க இருந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதை கொண்டு வந்து அடிச்சு உடைச்சு ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுறாங்க. அந்த பொண்ணியை கூட்டு வந்து சுவாசிக்க வைக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில வாரங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கத்தி குத்து பட்டுச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல, அந்த பொண்ணு சரியாயிட்டா. அதே போல அந்த டெலிவரி பாயும் கால்ல கட்டு போட்டுட்டு இருக்கான், உன் மேல எந்த கேஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க. அசிஸ்டன்ட் கூட உட்கார்ந்துட்டு இது வரைக்கும் இவங்க வாழ்க்கையில என்ன விஷயம் ஆச்சு, இவங்களை பத்தி புருஷனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.